بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آل محمد أما بعد عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تبارك وتعالى أيضا قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் ஸலஃபு சாலிஹீன்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரையும் சொரிந்தல்வானாக. புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தில் வாழும்போது இவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் வெற்றி விமோசனம் என்று அருள்மறையும் நபி மொழியும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாகவும் எவைகளை விட்டும் விலகி தவிர்ந்து தூரமாகி பயந்து தவிர்ந்து நடக்குமாறு அல் குர்ஆனும் நபிமொழிகளும் எமக்கு எச்சரிக்கை செய்கிறதோ அவைகளை விட்டும் முடிந்த அளவு தவிர்ந்து நடக்குமாறு முதல் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசிஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் இந்த குறுகிய கால உலக வாழ்க்கையில் இந்த அடியார்களை பெரும் ஒரு நோக்கத்துக்காக பெரும் ஒரு இலக்கோடு அல்லாஹ் இந்த உலகத்திலே எம்மை படைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனிடத்திலே பணம் பலம் இருந்தாலும், பட்டம் பதவிகள் இருந்தாலும், செல்வம் செல்வாக்கு இருந்தாலும், குலம் கோத்திரம் இருந்தாலும், நாளை கியாமத்துடைய நாளையில் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் எந்த அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பரிசுத்தமான உள்ளத்தோடு குற்றம் தவறுகள் இல்லாதவர்களாக நல்ல அமல்கள் செய்தவர்களாக ஈடேற்றமான உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வெற்றியாளர்கள், ஜெயசீனர்கள் என்பதை அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும்போது இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அல்லாஹ் சொல்லுகிறான், யாரெல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் ஈடேற்றமான உள்ளத்தோடு கபடம் பொறாமை வஞ்சகம் அநியாயம் இல்லாது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களோடு வருவார்களோ அவர்கள் தான் ஜெயசீனர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே அடியார்கள் அவனுக்கு விருப்பமான செயல்களை செய்யும் போது
அதற்கான கூலிகளையும் வெகுமதிகளையும் பாவங்களிலே தவறுகளிலே ஈடுபடும் போது அல்லாஹ் தஆலா அதற்குரிய தண்டனைகளை எவருக்கு தெளிவுபடுத்தியிருப்பது அடியார்கள் இந்த உலக வாழ்க்கையில் தவறுகள் நடக்கும் போது குற்றங்களும் குறைகளும் குறைபாடுகளும் நடக்கும் போது அதற்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இறைவனை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, அடியார்களே நீங்கள் இரண்டு விதமான பாவங்களை விட்டும் தூரமாகிக் கொள்ளுங்கள், தனது உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதில் ஒன்று லாஹிரல் இஸ்மு, வெளிரங்கமான பாவங்கள், வெளிரங்கமாக நடக்கக்கூடிய பாவங்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய விடயங்கள், அவைகளை விட்டும் உங்களை தூரப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பயந்து இந்த உலகத்தில் வாழுங்கள். இரண்டாவதாக உள்ரங்கமான பாவம், உள்ரங்கமாக நடக்கக்கூடிய எத்தனையோ பாவங்கள், அவைகளை விட்டும் தூரமாகிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அடியார்கள் இந்த உலகத்திலே செய்கின்ற பாவத்துக்கான கூலி, பாவத்துக்கான தண்டனை வழங்கப்படும் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. மேலானவர்களே, வெளிரங்கமான பாவம் என்று சொல்லும்போது சமூகத்துக்கு பயந்து, சமூகத்திலே எப்படி நடமாடுவது, வெட்கமே, ஒரு கொலையாக இருக்கேனும், கொள்ளையாக இருக்கேனும், விபச்சாரமாக இருக்கேனும், கெட்ட பார்வைகளாக இருக்கேனும், கெட்ட விடயங்களை கேட்பதாக இருக்கேனும், கெட்ட விடயங்களை பேசுவதாக இருக்கேனும், இந்த வெளிரங்கமான பாவங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவைகளை விட்டு ஓரமாகுங்கள். சிலர் இருக்கிறார்கள், சமூகத்தில் என்னை என்ன சொல்லுவார்கள், என்ன பேசுவார்கள், எனது கௌரவம், எனது குடும்பத்தின் கௌரவம் என்று நினைத்த அந்த பாவத்தை வெளிரங்கத்திலே விட்டாலும் உள்ரங்கத்திலேயும் சில பாவங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் பெருமை, தற்பெருமை, நயவஞ்சகத்தனம், குரோதம், புறம், பொறாமை. மேலானவர்களே, சகோதரர்களே, இது உள்ரங்கத்தில் இருந்து வரக்கூடிய பாவங்கள், உள்ரங்கத்தால் வரக்கூடிய பாவங்கள். இந்த எல்லா பாவங்களும் நாம் செய்கின்ற ஆமால்களை எந்த ஆகிரத்தை விரும்பி, எந்த அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு, அவாவோடு, இரவோடு பகலோடு பல தியாகங்களை செய்தோமோ அத்துணை நன்மைகளையும் அழித்து இல்லாமல் ஆக்கிவிடும். அன்பானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இது கண்ணுக்கு விளங்கக்கூடிய பெரிய பெரிய கண்ணுக்கு விளங்கக்கூடிய பாவங்கள் இருக்குது. நான் முன்னால் சொன்னது போன்று இந்த பாவங்களை விடவும் உள்ரங்கத்தால் வரக்கூடிய நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம் என்று சொல்வார்கள், பொறாமை, ஹசத், நமீமா, கோல், மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்கள், பெருமை, தற்பெருமை, இதுவெல்லாம் வெளிரங்கத்தில் நடக்கின்ற பாவத்தை விட 70 மடங்கு பெரும் குற்றம் என்று சொல்கிறார்கள். சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். மேலானவர்களே, எங்களோடு பேசுகிறார்கள், அவர்களுடைய டிரெஸ்ஸை, உடுப்பை பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு மனிதரை போல இருக்கிறார். அவருடைய தொழுகை, வணக்கம், திக்ர், திலாவத், ஹஜ், உம்ரா, நோன்பு, அவரை பார்க்கும் போது எல்லாம் சொல்லுவார்கள், ஒரு சிறந்த மனிதர், ஊரே சொல்லும், ஊரே சொல்லும். எங்களோடு சிரிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலே நயவஞ்சகத்தோடு சிரிப்பார்கள்.
முனாபிக்தனத்தோடு சிரிப்பார்கள். நான் முன்னேறுவது அவனுக்கு பிடிக்காது. நண்பனாக இருப்பான், ஆனால் குடிவெட்டுபவனாக இருப்பான். அதுதான் முனாஃபிக். என்னுடைய குடும்ப உறவுகளாக இருப்பார்கள், ஆனால் எனக்கு எதிரானவர்கள் சூழ்ச்சி செய்கின்றவர்களாக இருப்பார்கள். என்னை கோல் சொல்லி, இல்லாததை இட்டு கட்டி, குறைகளை சொல்லி என்னுடைய குடும்பத்திற்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடிய குடும்பத்தினர்களாக இருப்பார்கள், உறவினர்களாக இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த நயவஞ்சகத்தனம், இந்த கெட்ட எண்ணங்கள், இந்த குரோதம், இதுவெல்லாம் மிக குற்றம், மிகப்பெரிய பாவம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. கியாமத்துடைய நாளையில் நாம் எல்லோரும் அல்லாஹ்வை சந்திப்போம். நானும் நீங்களும் அல்லாஹ்வை சந்திப்போம். அல்லாஹ் சொல்கிறான், வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். நல்லவர்களை போல, நல்ல ஆசாமிகளை போல சுத்தி தெரிந்தார்கள். அவர்களுடைய உடம்பு மாஷா அல்லாஹ், தவறாத ஜகாத் கொடுப்பார்கள், தவறாம ஜகாத் தர்மம் கொடுப்பார்கள், ஏழை எளியவர்களுக்கு நன்றாக கொடுப்பார்கள். உள்ளத்தில் இருக்கக்கூடிய கபடம், உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகம், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியாது. எங்களுக்கு மத்தியில் மறைச்சு வாழலாம், சிரிச்சு வாழலாம். உள்ளத்துக்குள் நயவஞ்சகத்தை வைத்துக் கொண்டு, உள்ளத்துக்குள் பொறாமையை வளர்த்துக் கொண்டு, உள்ளத்துக்குள்ளே பெருமையை வளர்த்துக் கொண்டு, உள்ளத்துக்குள்ளே தற்பெருமையை மூடிக்கொண்டு சமூகத்திலே நல்லவர்களை போன்று நடிக்கலாம், நல்லவர்களை போன்று செல்லலாம். அன்பானவர்களே, வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். எங்க எல்லாரும், நாம் எல்லோரும் கியாமத்துடைய நாளையில் நிறுத்தாட்டப்படும் அந்த நாளையில் எடுத்து அப்படியே அல்லாஹ் தஆலா முன்னால போடுவான், முன்னால போடுவான். பாருங்க, இதுதான் இந்த அடியான் உங்களோடு நல்லவனாக நடந்தான், நண்பனாக நடந்தான், உங்களது அன்பு கூட்டாளியாக இருந்தான், உங்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறான் என்று தெரியுமா? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், எடுத்து போடப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயஅலமு மா ஃபிஸ் சுதூர். எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணையும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த நாவை பேச தந்திருக்கிறானோ, எந்த நாவு இந்த உலகத்தில் பேசுகிறதோ, கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்விடத்திலே பேசும். எங்களுக்கு எதிராக உறுப்புகள் பேசும். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம். இபாதத்தை மாத்திரம் சொல்லி தரல, ஹஜ் நோன்பை மாத்திரம் சொல்லி தரல, சதக்கா ஜகாத்தை மாத்திரம் சொல்லி தரல, தஹஜ்ஜுத் திலாவத்தை திக்ரை மாத்திரம் சொல்லி தரல. வ யுஸக்கிஹிம். உங்களது உள்ளத்தை அசிங்கத்தில் இருந்து, உங்களது உள்ளத்தை கெட்ட எண்ணத்தில் இருந்து, உங்களது உள்ளத்தை பாவத்தில் இருந்து, உங்களது உள்ளத்தை கோல் சொல்வதில் இருந்து தஸ்கியா செய்யுங்கள் என்றார்கள். யாரிடத்தில் கிடையாது, யாரிடத்தில் கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது, குல்லில் முஃமினீன, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமினுக்கு சொல்லுங்கள், இந்த மூமின்களுக்கு சொல்லுங்கள், யவுது மின் அப்சாரிஹிம், பார்வையை கீழ் தாழ்த்துமாறு சொல்லுங்கள். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? இந்த உள்ளம் பரிசுத்தமாக வேண்டுமாக இருந்தால், உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டுமாக இருந்தால், இந்த உள்ளம் அல்லாஹ்விடத்திலே அழக்கூடிய உள்ளமாக ஆக வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கதறக்கூடிய அடியார்களாக ஆக வேண்டும். எப்போது இந்த கண் ஹராத்தை பார்ப்பதை விட்டு தவிர்த்து கொள்ளுமோ, அப்போதுதான் உங்களுடைய மர்மஸ்தானம்
விபச்சாரத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும். எப்போது இந்த கண் ஹராத்தை பார்க்க ஆரம்பித்து விடுமோ, எப்படியாவது அந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று துணியும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கண்ணை பாதுகாப்பது இருக்குது, ஹராத்தை பாதுகாப்பது, அது உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். தொழுகைக்கு வந்தா தடமாற்றம், குர்ஆனை தூக்கினா தடமாற்றம், பாவமான சிந்தனைகள், பாவமான எண்ணங்கள். காரணம், இந்த கண்ணால நடக்கக்கூடிய பாவங்களை, ஹராமான விடயங்களை பார்க்கிறதுனால இந்த உள்ளம் அமைதியாக மாற்றுது. இந்த உள்ளம் அல்லாஹ்வை அடைய மாற்றுது. இந்த உள்ளம் ஆகிரத்தை ஆசை வைக்கவில்லை. இந்த உள்ளம் துஆவுக்கு கையேந்த விரும்பவில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனங்களில், நீங்கள் அந்த பெண்களிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்டால், அல்லது எங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், அல்லாஹ் சொல்கிறான் மின் வராய் ஹிஜாபின், ஒரு திரை மறைவுக்கு பின்னால இருந்து கேட்டுக்கோங்க. நீங்க அவர்களுக்கு முன்னால அந்த பரஸ்பர உறவோடு சகஜமாக பேசும்போது, கதைக்கும் போது, பழகும் போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஊசலாட்டம் உண்டாகும். மீண்டும் கதைக்க கூடாதா? அந்த பெண்ணை பார்க்க கூடாதா? அந்த பெண் போட்டிருக்கின்ற ஆடை பார்க்க முடியாதா? அதன் நிறத்தை பார்க்க முடியாதா? இவ்வாறெல்லாம் ஷைத்தான் உங்களை ஊசலாட்டிக் கொண்டிருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கிறான், இந்த மோசமான மாற்ற பாவமான விடயங்களை பார்க்காமல் இருக்கிறது ஆண்களே, உங்களோட உள்ளத்துக்கும் நல்லம், பெண்களின் உள்ளத்துக்கும் நல்லம். பெண்களுடைய உள்ளமும் பரிசுத்தமாகும், ஆண்களின் உள்ளமும் பரிசுத்தமாகும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி தருகிறான். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் பாதையில் செல்லுகிறீர்கள், இந்த நகரத்தை பார்க்கும் பொழுது அப்படிதானே கண்ணுக்கு படாமல் இருக்குமா? அந்த பெண்ணின் மீது, அந்த ஹராமான தடுக்கப்பட்ட அந்த விடயத்தின் மீது பார்வைப்பட்டால், அலியே ரலியல்லாஹு அன்ஹு, அது முதலாவது உனக்கு பார்வைப்பட்டு விட்டது, அதற்கு மன்னிப்பு இருக்குது. இரண்டாவது முறை திரும்பி திரும்பி பார்ப்பாயாக இருந்தால் அது உனக்கு குற்றம் இருக்குது. அது என்னுடைய சொந்தக்கார ஆக்களோ தெரியலையே, அல்லது என் பக்கத்து வீடோ தெரியலையே, அல்லது என் நண்பியோ தெரியலையே என்று அந்த ஷைத்தான் திரும்ப திரும்ப பாரு 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 என்பதற்காக காரணங்களை உள்ளத்திலே உண்டாக்கி கொண்டே இருப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய அமலை பக்குவப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை அடைவதற்காக, ஆகிரத்தை அடைவதற்காக, எங்களது அமல்களில் ஆசையை உண்டாக்குவதற்காக, எங்களது அமல்களில் இன்பத்தை உண்டாக்குவதற்காக எப்போது எமது ஹராமான பார்வைகள், அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட பார்வைகளை விட்டும் பாதுகாப்போம். அமலில் ஆசை உண்டாகும், துஆக்களில் ஆசை உண்டாகும், குர்ஆன் ஓதுவதில் ஆசை உண்டாகும். மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எங்கட கண் இருக்குது. இந்த கண், இந்த கண் பார்க்கும் போது சொன்னார்கள், இந்த உள்ளம் ஒரு கண்ணாடியை போல, கண்ணாடியில பேய்த்து முன்னால நின்று என்னதை பார்க்கிறோமோ தெளிவாக விளங்கும். இந்த பாவமான தடுக்கப்பட்ட விடயத்தை எப்போது பார்க்க வேண்டிய கட்டத்தில் தவிர்த்து கொள்கிறோமோ, பார்வையை தாழ்த்திக் கொள்கிறோமோ, இந்த உள்ளம் அதை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுது, அல்லாஹ்வை அடைய ஆசைப்படுகிறது. எப்போது இந்த கண் அதை தாழ்த்திக் கொள்ளாமல் அந்த ஹராத்தை மீண்டும் பார்க்கிறதோ, அது ஒரு கண்ணாடியை போல. தொழுகையில தக்பீரை கட்டினாலும் அவள் இப்படி இருந்தாலே, அவள் நிறம் இப்படியே, ஆடை இப்படியே என்று ஒரு விதமாக ஷைத்தான் ஊசலாட்டிக் கொண்டிருப்பான். அமல்களிலே இன்பம் உண்டாகாமல் இருக்கும்
இமாம்கள் எங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இமாமுனா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்னமா பஸருக நிஅமத்து மினல்லாஹ், இந்த கண் என்ற பார்வை உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற நேமத், இது ஒரு பாக்கியமாக தரப்பட்டிருக்கின்றது. இந்த கண் என்ற நேமத்தால் நீங்கள் பாவத்தை செய்யாதீர்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இமாம்னா ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தில் முதலாவது கண்ணை பாதுகாக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். மர்மஸ்தானத்தை சொல்வதற்கு முன்னால கண்ணை பாதுகாக்கும்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். காரணம், எப்ப கண் ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமோ அப்பதான் மர்மஸ்தானம் அவனுடைய பாவத்தை விட்டு மர்மஸ்தானம் பாதுகாத்துக் கொள்ளும். எப்ப இந்த கண் ஹராத்தை பார்க்குமோ இந்த மர்மஸ்தானம் அந்த பாவத்தை செய்ய ஆரம்பித்து விடும் என்று இமாம்னா ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மய்யதுமல்லி மா பைன லஹ்யஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமன் லஹுல் ஜன்னah. சொன்னார்கள், நீங்கள் ஒன்று நாவு, இரண்டாவது சொன்னார்கள் யார் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்றார்கள் ஹபீபுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அதனால எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பல விடயங்களில் முன்னோர்கள் இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். எங்களுடைய பார்வை அது ஒரு ஷைத்தானுடைய அம்பு என்று சொல்கிறார்கள். ஷைத்தானுடைய ஒரு அம்பு எப்போது அந்த பாவத்தின் பால் அந்த பார்வை செலுத்தப்படுகிறதோ அதனுடைய திறவுகோல் முடிவு சொன்னார்கள், அது விபச்சாரம் என்று சொல்கிறார்கள். அது விபச்சாரம் என்று சொல்கிறார்கள். ஆக மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணின் மீது பார்வைப்படுகிறது. நபி அவர்கள் அப்படியே திரும்பி வருகிறார்கள் ஜைனபுடைய வீட்டுக்கு. ஜைனபை அழைத்தார்கள், தன்னுடைய தேவையை நிறைவேற்றினார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நோன்பு பிடிக்காதவர்களுக்கு, அதாவது திருமணம் முடிக்காதவர்களுக்கு மார்க்கம் முறை சொல்லி தந்திருக்கிறது. வயது வரத்துக்கு முன்னால மார்க்கம் முறை சொல்லி தந்திருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு பெண்ணின் மீது ஆசை வந்து விட்டதா, நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்களது வீட்டார்களோடு உங்களது தேவைகளை அழகாக முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஷைத்தான் ஒரு பெண் வரும்போது அந்த பெண்ணுடைய அழகை ஷைத்தான் எடுத்து காட்டுகிறான். நீங்கள் பார்க்கின்ற அந்த பெண் இருக்கின்றாலே அவள் உங்களுடைய மனைவியை விடவும் அழகானவளாக இருக்க முடியாது. ஆனாலும் அசிங்கமாக இருந்தாலும் கூட அந்த ஷைத்தான் அந்த பெண் வரும்போது அவளுடைய பகுதிகளை பார்த்து ஒரு விதமாக உள்ளத்திலே ஆசையை இச்சையை உண்டாக்குகிறான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள்ல எப்போது இந்த ஹராமான பார்வைகளை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வோமோ அப்போதுதான் நிச்சயமாக ஈமானுடைய வெளிச்சம், ஈமானுடைய பிரகாசம் எங்களுக்கு உண்டாகும். மேலானவர்களே, இந்த பார்வை அல்லாஹ்வால தடுக்கப்பட்டிருக்கின்ற பார்வை எப்ப செலுத்தப்படுதோ முதலாவது சொல்லப்பட்ட விடயம் இந்த உள்ளம் கெட்டு போயிடும். உள்ளம் கெட்டு போனா பள்ளிக்கு வர இயலாது, நல்ல விஷயங்களை கேட்க இயலாது, நல்ல விஷயங்களை பேச இயலாது. இரண்டாவது விஷயம், அம்ர் இப்னு முர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பாதையில போகிறார், ஒரு பெண்ணின் மீது பார்வைப்பட்டது, திரும்ப பார்த்தார். கொஞ்ச நாளைக்கு பின்னால கண்ணுடைய பார்வை இழந்துட்டார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணுடைய பார்வை இழக்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் தந்த இந்த கண் என்ற நியமத்தை கொண்டு நான் தடுக்கப்பட்ட பாவமான விடயத்தை பார்த்ததனாலே அல்லாஹ் எனது கண் என்ற நியமத்தை எடுத்து விட்டானோ தெரியவில்லை என்றார்கள். அன்பானவர்களே, முன்னோர்கள் சாலிஹீன்கள் பயந்தார்கள், வாழ்க்கையில் பக்குவத்தை உண்டாக்கி கொண்டார்கள். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹு தஆலா இந்த கண்
உள்ளம் அனைத்தும் விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக அழகாக சொல்லித் தருகிறான். அதனால மேலானவர்களே, பார்வையை கீழ்த்தாழ்த்துவதன் மூலமாக ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்வதனால எங்களுக்கு முன்னோர்கள் இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், உள்ளத்தில் ஈமானுடைய பிரகாசம் உண்டாகும், ஈமானுடைய பிரகாசம் உண்டாகும். இரண்டாவது, இல்முடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கங்கள் உண்டாகும், குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கங்கள் உண்டாகும். மூன்றாவது, உள்ளத்திலே ஒருவிதமான சந்தோஷம் உண்டாகும். நான்காவது, அல்லாஹ்வுடைய முஹப்பத் உண்டாகும், அல்லாஹ்வுடைய முஹப்பத் உண்டாகும். மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இதை தெளிவாக இன்னும் சொல்ல முடியாது. அதனால இந்த பார்வைகளை எப்போது நாம் ஹராமான விடயங்களை விட்டு தவிர்த்து கொள்வோமோ அல்லாஹ் பிரயோஜனமான விடயங்களை எங்களுக்கு தருகிறான். எப்போது நாங்க அந்த விடயங்களை உதாசீனம் செய்வோமோ அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு உண்டாகும். கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, சகோதரர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையில், குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹ் எவைகளெல்லாம் எமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ, எவைகளெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, வாழ்க்கையில் நல்லதை பக்குவப்படுத்துவதை சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும்